ஒரு அமைதியான கிராமம். மாலை சூரியன் மெதுவாக மரங்களின் பின்னால் மறைந்து கொண்டிருந்தது. வானம் ஆரஞ்சு நிறத்தில் நீண்டு, மேகங்களின் விளிம்புகள் பொன்னிறமாக மின்னின. வீடுகளின் முன் சிறிய விளக்குகள் ஒன்றொன்றாக ஏற்றப்பட்டன. அந்த ஒளிகள் இரவின் மெல்லிய இருளோடு கலந்தபோது கிராமம் முழுவதும் ஒரு மென்மையான அமைதி பரவியது. அந்த கிராமத்தில் ஒரு பாட்டி இருந்தாள். அவள் வீடு பெரியதல்ல, ஆனால் அதில் எப்போதும் ஒரு உஷ்ணம் இருந்தது. அடுப்பின் வெப்பம் போல, அன்பின் நெருப்பு போல. எல்லா இரவும் குழந்தைகள் அவள் வீட்டின் முன் கூடி கதைகள் கேட்பார்கள். அன்று இரவு குளிர்ந்த தென்றல் வீசியது. மல்லிகை பூவின் மணம் காற்றில் கலந்து மெதுவாக அசைந்தது. பாட்டி தனது பழைய மர நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள். அந்த நாற்காலி சற்று கிறுகிறுத்தது. பல ஆண்டுகளாக அவளோடு வாழ்ந்த சத்தம். குழந்தைகள் தரையில் பரப்பிய பாயின் மேல் சுற்றி அமர்ந்தனர். அவள் கையில் ஒரு சிறிய எஃகு டம்ளர், அதில் சூடான சுக்கு காப்பி. நீராவி மெதுவாக மேலேறி இரவின் குளிரில் கலந்தது. இன்றைய கதை கல்வியின் மதிப்பு பற்றி என்று அவள் மெதுவாக தொடங்கினாள். அதற்கு முன் அவள் அருகிலிருந்த சிறுமியிடம், மா, அந்த அடுப்பிலிருக்கும் கஞ்சி கொஞ்சம் கலக்கிவிடு என்றாள். சிறுமி மெதுவாக எழுந்து மரக்கரண்டியால் பாத்திரத்தை கலக்க, கஞ்சி நெகிழும் சத்தம் மெதுவாக கேட்கப்பட்டது. அருகில் இன்னொரு குழந்தை வெந்த பயத்தம்பருப்பை தட்டில் பரப்பி குளிர வைத்துக் கொண்டிருந்தது. அந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் கதையின் ஓசையோடு கலந்தது. ஒரு காலத்தில் பாட்டி தொடங்கினாள். இந்த சேம் கிராமத்தில் இரு நண்பர்கள் வாழ்ந்தனர், முத்து மற்றும் ராஜா. குழந்தைகள் சற்றே முன் நழுவி உட்கார்ந்தனர். முத்து செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் வீட்டில் பெரிய மாடி, மாடத்தின் நடுவில் கிணறு எல்லாம் இருந்தது. ராஜா ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் வீடு மண் சுவர், ஓடு கூரை. ஆனால் அந்த வீட்டில் ஒவ்வொரு மாலையும் ஒரு விளக்கு எரியும். அது கல்வியின் விளக்கு. முத்து அடிக்கடி சொல்வான், எனக்கு பணம் இருக்கிறது, ஏன் அதிகம் படிக்க வேண்டும் என்று. அவன் புதிய ஆடைகளை அணிந்து கிராமம் முழுவதும் சுற்றுவான். ராஜா அமைதியாக சிரித்துவிட்டு தினமும் பள்ளிக்குச் செல்வான். மழை பெய்தாலும் வெயில் கொழுத்தினாலும் அவன் புத்தகத்தை ஒரு துணியில் மடித்து எடுத்துச் செல்வான். இரவில் வீட்டிற்கு வந்ததும் அவன் தாயுடன் சேர்ந்து சாப்பாடு தயார் செய்வான். வெங்காயம் நறுக்கும்போது கண்களில் நீர் வந்தாலும் அவன் மனதில் ஒரு உறுதி இருக்கும். சோறு வெந்த மனம் வீடு முழுவதும் பரவ அவர்கள் இருவரும் தரையில் அமர்ந்து சாப்பிடுவார்கள். பிறகு பாத்திரங்களை கழுவி சிறிய மேசையின் மீது புத்தகத்தை திறப்பான். எண்ணெய் விளக்கின் ஒளி பக்கங்களில் மிதந்து நிற்கும். ஆண்டுகள் மெதுவாக நகர்ந்தன. பருவங்கள் மாறின. மரங்களில் இலைகள் உதிர்ந்து மீண்டும் பசுமையாக வளர்ந்தன. ஒரு நாள் கிராமத்தில் நிலத்தை பற்றிய ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டது. யாருடைய எல்லை எங்கு முடிகிறது என்பது குறித்து குழப்பம். வயது முதிர்ந்தவர்களும் செல்வந்தர்களும் கூட சரியான முடிவை எடுக்க முடியாமல் சிந்தித்தனர். பழைய ஆவணங்கள், கணக்குகள் எல்லாம் குழப்பமாக இருந்தது. அப்போது யாரோ, ராஜாவை அழைக்கலாமே என்றார். ராஜா வந்தான். எளிய வெள்ளை சட்டை, சுத்தமான பார்வை. அவன் மரியாதையுடன் பெரியவர்களிடம் வணக்கம் செய்தான். பழைய காகிதங்களை மெதுவாக விரித்து பார்த்தான். கணக்குகளை அமைதியாக எழுதி காட்டினான். சட்டத்தின் விதிகளை தெளிவாக விளக்கினான். அவனது குரல் உயர்ந்ததல்ல, ஆனால் தெளிவானது. காற்று கூட சற்று நின்று கேட்பது போல. அனைவரும் அமைதியாக கேட்டனர். அவன் அறிவு அந்த சிக்கலை தீர்த்தது. அப்போது கிராமத்தின் பெரியவர் எழுந்து கூறினார், வயது அனுபவத்தை தரும், செல்வம் வசதியை தரும், ஆனால் கல்வி அறிவையும் மதிப்பையும் தரும். படித்தவனை வயது முதிர்ந்தவர்களும் செல்வந்தர்களும் கூட மரியாதை செய்கிறார்கள். அப்போது முத்து அமைதியாக நின்றான். அவன் மனதில் ஏதோ மெதுவாக உருகியது. அந்த இரவு வீட்டிற்கு திரும்பி பல ஆண்டுகளாக திறக்காத புத்தகத்தை எடுத்தான். தூசு துடைத்தான். விளக்கை அருகே கொண்டு வந்து அமர்ந்தான். பாட்டி கதையை சொல்லிக் கொண்டிருக்கும்போது அவள் அருகிலிருந்த குழந்தையின் முடிவளையை மெதுவாக சீர் செய்தாள். மா, அந்த அப்பளம் கொஞ்சம் எல்லாருக்கும் கொடு என்றாள். சிறிய கைகளில் அப்பளத்தின் முறுக்கு சத்தம் கேட்டது. தூரத்தில் நாய்கள் மெதுவாக குரைத்தன. இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் ஒன்றொன்றாக மின்னத் தொடங்கின. கதை முடிந்தபோது குழந்தைகள் அமைதியாக இருந்தனர். யாரும் உடனே பேசவில்லை. அந்த அமைதி இட்செல்ஃப் ஒரு பதிலாக இருந்தது. பாட்டி மெதுவாக சொன்னாள்,
குழந்தைகளே, செல்வம் ஒரு நாள் குறையலாம், வயதும் கடந்து போகலாம், ஆனால் கல்வி மட்டும் வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் இருக்கும். அவள் டம்ளரை கீழே வைத்தாள். குளிர்ந்த காற்று மீண்டும் வீசியது. குழந்தைகள் மெதுவாக எழுந்தனர். சிலர் தங்கள் சால்வையை ஒழுங்காக மடித்தனர். ஒருவன் பாயை சுருட்டி வைத்தான். இன்னொருவர் விளக்கை சற்று பாதுகாப்பாக நகர்த்தினான். அவர்கள் வீடு திரும்பும்போது எவ்வொருவர் கையிலும் புத்தகம் இருந்தது. அந்த இரவு கிராமம் முழுவதும் பல வீடுகளில் எண்ணெய் விளக்குகள் சற்று நேரம் கூடுதல் எரிந்தன. பாட்டி மட்டும் இன்னும் சில நிமிடங்கள் வெளியே அமர்ந்திருந்தாள். வானத்தை நோக்கி பார்த்தாள். அவள் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை. அந்த புன்னகையில் ஒரு கிராமத்தின் எதிர்காலம் மெதுவாக ஒளிந்திருந்தது.